எங்கே தான் நம்பர் பிளேட் வைப்பாப்பா. கார்பன் ஃபைபர் அலாய்ஸ் கொடுக்குறாங்க. ஐயோ போலீஸ் டிப்பு தானே இது. க்ரூஸ் இருக்குது ப்ரோ. ஐ எம் பைக்லெஸ் பைக்கர் ப்ரோ. ஸோ கைஸ், சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு அப்புறமா போய் வீடியோ பாருங்கள். என்ன இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இப்போது பேசிகிட்டு இருக்கேன் அந்த கேமரா அண்ட் மைக் அண்டு அவ்வளோதான். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் வேணா உங்களுக்கு வேணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ போய் வீடியோ பாருங்கள். ஸோ அவங்க பைக்லெஸ் பைக்கர். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா BMW S1000 2023 M Sport அந்த எடிஷன் நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நான் அந்த ப்ரோ கூட நின்றுருந்தேன். இப்போ நாங்கள் வந்து இன்னொரு ப்ரோவை பார்க்க போகிறோம். ஹூடி தான் போட்டிருந்தேன் மார்னிங், தாங்க முடியல. அதனால் விளாக் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஹூடியை போட்டுக்கிட்டு திருப்பி இந்த டிஷர்ட்டை மாற்றிக்கலான்னு இருக்கேன். ஒரு நிஞ்சா 650 ஒன்று, அப்புறம் M Sport ஒன்று, ஃபயர் பிளேடு வர வேண்டியது. ஃபயர் பிளேட் ப்ரோ வந்து காரில் வந்துட்டாரு, ஃபயர் பிளேட்டில் வராது, அதில் சர்வீஸ் உண்டுன்னு சொல்லிட்டு. அண்ணே வணக்கம் கைஸ், ஆக்சிடென்ட் ரோட பாருங்களேன், அங்கே ஒரு கார் இருக்கு பாருங்க. அண்ணன் டயர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கா, இருக்கிற மண்ணெல்லாம் வாரி வாரி மண்டையிலே அடிக்கும். மக்கள் என்ன பண்ண போறாங்க அந்த தைரியத்துல தானே நீங்க இப்படி ஆடுறீங்க. இந்த சர்க்கார் படம் வந்ததுலதான்டா தெரியுது உங்க ஊழலுக்கு. இங்கே அப்படி கீழே டவுன் இறங்கணுமா இல்லை இங்கே மெயின்லேயோ மேலே தான் எடுத்துக்கலாம்ல? வண்டியை வந்து இப்படி விட்டுருவோம். என்ன ப்ரோ அடியில் பார்க்குறீங்க? பாப்பாவோட சவுண்டு கேட்குறீங்க, எனக்கு கேட்கலன்றதுனால புண்படுத்தாதீங்க ப்ரோ. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அண்ணன் போற கம்பீரத்தை பாருல, ரவியில வந்ததுடா அதெல்லாம். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவ்வளோ நெருப்பு வருமா? எனக்கு கண்டு என்னென்ன போடுதோ அப்படின்னு நான் சொல்லிட்டு ரிவ்யூ முடிச்சிடுறேன். சாப்பிட போறீங்க, என்ன மட்டும் தனியாக விட்டுட்டு. ஸோ கைஸ், அதாவது வண்டி ஒரு இடம் பார்த்து நிப்பாட்டியாச்சு. ஸோ இதுதான் நியூவாக லான்ச்சாக இருக்கிற S1000 அதாவது M Sport. நம்ம வந்து 2022 மாடல் பார்த்துருப்போம், இது 2023. இப்போ M Sportன்றது வந்து நம்ம எப்போவுமே BMW பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் வேரியன்ட் மாதிரி. அப்படி வந்து நார்மல் S1000 இருக்கும் M Sportக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு லுக் தான். ஸோ வந்து லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. சேம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விங்லெட் கொடுத்துருவாங்க. ஆனால் எங்கே மெயினாக ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஃபைபர் அலாய்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் கார்பன் ஃபைபர் அலாய்ஸ் வந்து நீங்கள் யோசிக்கலாம், எங்கேயாவது ஃபாஸ்ட்டாக போய் சொருனா உடஞ்சிருமா ப்ரோன்னு. கண்டிப்பாக உடையும். ஏன் அழுகுறீங்க அண்ணே? நான் ஏதாவது தப்பு இருந்தா என்னை அடிச்சிருக்கண்ணே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா M Kit, அதாவது இப்போ M Kitனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் பேக் அண்ட் கீர் போடுறது அந்த பக்கம் அதே மாதிரி இருக்கும். அதுவே 1 lakh கிட்ட வரும். இந்த பிரேக் கேலிப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுவும் அதே ப்ளூ கலரில் வரும். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M Kitல வந்துடும். ஸோ 2022 நம்ம ஓட்டிருக்கோம் நிறையா வாட்டி. ஸோ அதுலேருந்து நான் என்ன டிஃப்ரென்ஸாக பார்த்தேன்னா, எனக்கு வந்து ஹைட்டு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து இப்படி வச்சிருக்காங்க, ரொம்பவே உள்ள காம்பாக்டாக அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான லுக் தான் இருக்குது. ஏன்னா அந்த விங்லெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து லான்ச் பண்ணப்போ வீடியோஸ்லாம் போட்டாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது மொக்க நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேரில் இங்கே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரோடைனமிக்லாம் அப்படியே ஃபேரிங்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் நீங்கள் ரொம்ப ஹை ஸ்பீடில் போகும்போது வண்டி உங்களுக்கு வந்து இப்படி தூக்குற மாதிரி உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு ஃபுல்லாகவே அப்படியே ரோடோட கிரிப்புக்கே உங்களுக்கு கொண்டு போகிறது அந்த விங்லெட். ஏரோடைனமிக்லாம் வந்து உண்மையில் நல்லா ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறது. ஆக்ட் ஆகும். இது 30 லட்ச ரூபா வண்டி இல்லை, எல்லாம் ஆக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஆக்சுவலாக எக்ஸாஸ்ட் வந்து இப்போது ஸ்டாக் கிடையாது, அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. வண்டி வாங்கி 2 months கிட்ட ஆகுது, அப்கிரேட் பண்ணியாச்சு. ஆக்ரோபோவிக் ஃபுல் டைட்டானியம் எக்ஸாஸ்ட். இப்போயே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மூறிக்கிட்டு வந்து அதில் வந்து உள்ள கலர் மாற ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் மூறிக்கிட்டே இருந்தால் ஃபுல்லாகவே கலர் மாறும். இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்த்தீங்கன்னா 212 ஹார்ஸ் பவர் அட் 14,500 RPM அண்ட் 113 Nm ஆஃப் டார்க் அட் 11,000 RPM. ஆக்சுவலாக இப்போ அங்கேருந்து ஓட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ½ hour இருக்குமா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மெட்டல், இது வந்து ஃப்ரேம். ஸோ ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது. எல்லா இடத்துலையுமே அந்த M Sportக்கான அந்த ஒரு கலர் என்ன
என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கலர் ப்ளூ, டார்க் ப்ளூ, அப்புறம் ரெட். இது வந்து உங்களுக்கு கார்லேயுமே நீங்கள் வந்து எம் சீரிஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதே கலர் தான் வரும். ஸோ சீட்டை சொல்ல மாதிரி சீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எம் ஸ்போர்ட்ன்றதுக்கான ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு 2023ல். இன்னுமே நிறையா இருக்குது. புது சப்ஸ்கிரைபர் கை கொடுங்க ப்ரோ. யார் ப்ரோ இது? எனக்கு தெரியல ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஐ எம் பைக்லெஸ் பைக்கர் ப்ரோ. ப்ரோ ஸோ கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ZX டன்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேம்பர் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒயர் போதா அப்படியே ஒயர். நான் வெறும் வயித்தோட சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. வண்டி ஓனர் நல்ல வேலை இல்லை. இப்போ நான் வண்டி திருப்பி காட்டுறேன், வேணா அது தெரியும் பாருங்க. இப்போது ஆக்சுவலாக திருப்பக்கூடாது. இங்கேருந்து இப்படி வந்து அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா டேம்பர். ஐயோ கேமராவில் தெரியுமா, அதில் ஜூம் பண்ணி காட்டுறேன். நல்லா டவுன் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கானுங்க ப்ரோ. ஏரோடைனமிக்லாம் பார்த்தீங்கன்னா பைக் வந்து நல்லா இப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா காற்றை கிழிச்சிக்கிட்டு போகணும். ரோடோட வண்டி வந்து அப்படி போகணும் ப்ரோ. அந்த ஏன்னா நம்ம நினைக்கிற ஸ்பீடு கிடையாது. 310 320 போகிற பைக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி பண்ணியிருக்காங்க. விக்னெட்லேருந்து எல்லாமே போகுது. நார்மலாக உங்களுக்கு ஸ்டாக்லேயே வந்துடுது. முன்னாடி வந்து இந்த அளவு இவ்வளோ பெருசு கூட வராது. இப்படி ஒன்று போகிறதே 1 lakh கார்பன் ஃபைபரில். ஆனால் இது கார்பன் ஃபைபர் கிடையாது, பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. எம் ஸ்போர்ட்னா இந்த கலர் மட்டும் தான், இப்படி தான் வரும். அதான் 30 லட்சம் வாங்குறாங்கல்ல. நமக்கு வந்து கார்பன் ஃபைபர் அலாய்ஸ் வந்துடுது. ஆனால் எங்கே விட்டா ஒஞ்சிடும். யாராவது விடுவாங்களா அப்படி இந்த வண்டியை திருப்பிட்டு? நம்ம ரோட்ஸுக்கானா கடலில் ஏதாவது பள்ளம் இருந்துச்சுன்னா விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோ அமைதியாக இருக்கு ப்ரோ. போன 2 வீடியோ பார்த்தாருன்னா ஒரு மனசு என்ன ஆகுறது. ஸோ கைஸ் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 lakh. எனக்கு தெரிஞ்சு 30 lakh தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக எவ்வளோ ஆண்ட்ராய்டு வந்துச்சுன்னு ப்ரோ அதான் தெரியும். அவங்க வந்து ஒரு சின்ன வேலையை வெளியே போயிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. வந்தோடனே கேட்டு சொல்கிறேன். ஸோ கைஸ் உங்களுக்கு ஸ்டாக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சலின் பவர் கப் அப்படின்ற ஒரு டயர் கொடுக்குறாங்க. 200 செக்ஷன் டயர்ஸ், அதாவது ஒரு R17 அலாய்ஸில். அலாய்ஸ் ஆனால் கார்பன் ஃபைபர்னு ஒரு லுக் கொடுக்குது. இல்லை இப்படிலாம் பேசக்கூடாதுல்ல, கேவலமாக இருக்கும். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுலேயே கார்பனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரோ. RX 100 பார்த்தீங்கன்னா தெரில, சும்மா சொன்னோம் ப்ரோ. இன்லைன் ஃபார் தான் இன்லைன் ப்ரோ. இந்த மாதிரி இங்கே ஒரு வாட்டர் கிங் வாங்கலேன். இங்கே பாருங்க ஒரு ஒன்றை மட்டும். இல்லை இப்போ இது ஹீட்டு கண்ட்ரோல் பண்ண தொட்டு பாருங்களா, அவ்வளோ வந்ததுக்கு இப்போ ஹீட்டே இருக்குது மேலே. மெல்ட்லாம் ஆகாது. இப்போ இந்த இடத்துல கூட சில கால் போடும் பார்த்தீங்களா இங்கே வைக்கிறதுக்கு, அதுக்கு இது மேலே கொடுக்குது. இது ஒரு கார்டு மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸாஸ்ட் படாமல் இருக்குது. வெயிட் ரிடக்ஷன் வந்து மேபி வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாக நான் பார்க்கல ப்ரோ. இவங்க பூரா அரஹோர நாய்கள். நான் வந்து இந்த பைக் ஓட்டணும் தான் ப்ரோ வந்திருக்கேன். சந்தோஷமா இருங்கடா. பறக்குறோம் இன்னைக்கு, பறந்தே ஆகிறோம். என்ன ப்ரோ எங்கே ப்ரோ? செம்மையாக இருக்குல்ல. என்ன இது? இதை பார்த்தா காளான் மாதிரி இருக்கு. வாங்கும் போதே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சரி ஓகே, ஆன் பண்ணுவோமா கைஸ்? எங்கெங்க வந்து சவுண்டு கேட்குது. திரும்பிட்டான் டைமு. இதனால் எல்லா வீடியோவும் சொல்லிட்டேன். அதனால இப்போ திருப்பி சொல்லி தான் ஆகணும். இப்படி திருப்பக்கூடாது ஆக்சுவலாக, ஏன்னா டயர் தேஞ்சிடும். ஏன்னா டயர் செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோ கிலோமீட்டர் ஓட வேண்டிய டயர் நம்ம ஒரே இடத்துல தேய்ச்சிருக்கோன்னு அர்த்தம். அப்படிலாம் ஆட்டும் ரொம்ப ஒரு 100 வாட்டி ஆட்டிங்கன்னா வண்டி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டயர் இருக்காது. மோடு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மாற்றது இருக்குது. ரேஸ் மோட், ரேஸ் ப்ரோ 1 ப்ரோ வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்காரு. இதில் ப்ரோ என்ன பண்ணியிருக்காருன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மாற்றி வச்சிருக்காரு -5ல். வண்டி நிற்காது கிரவுண்டில் ரொம்ப. அப்படி சொல்லலாம். நீங்கள் டக்குன்னு கிளச் விட்டு அடிச்சிங்கன்னா வண்டி தூக்கும் உங்களுக்கு. க்ரூஸ் இருக்குது ப்ரோ. க்ரூஸ் வந்து ஆக்சுவலாக இதான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை ப்ரோ. இது வந்து நம்ம பைக் வந்து எவ்வளோ காற்று இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். ப்ரோ ஸ்போர்ட்டில் வந்து நம்ம இது மாற்றிக்கலாம் ப்ரோ. இந்த மாதிரி நிறையா இருக்குது ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, இது சூப்பராக இருக்குது. நேவிகேஷன் ப்ரோ, மீடியா பாட்டு கேட்கலாம் போல ப்ரோ. டெலிஃபோன், இது வந்து ஹசார்ட் சுவிட்ச் அண்ட் இது பாஸ் லைட் ப்ரோ. ஃப்ரண்ட்டில் போய் பாருங்களேன், விட்டு எரியுதான்ட்டு. நீங்கள் வந்து அமுக்குங்களேன், நான் போய் பார்க்குறேன். செம்மையாக இருக்குல்ல. இதுதான் ரேம் ஏர் இன்டேக். காற்று சும்மா இப்படியே உள்ளே போய் ஏர் ஃபில்டருக்கு போயிடும். அதுக்கான பைப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகும். இங்கேருந்து எங்கேறாது டோருக்கு பாருங்கள். இதுதான் இது வந்து அங்கே கனெக்ட் ஆகும். அங்கேருந்து காற்றை வந்து ஏர் ஃபில்டர் கொண்டு போவோம். ஏர் ஃபில்டர் இது கடியில் இருக்கும். மோஸ்ட்டாக சூப்பர் பைக்ஸில் அப்படி இருக்கும். நம்ம நார்மல் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா RR 310 இருக்குல்ல, RR 310 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டு கீழே வந்து கொஞ்சம் சின்ன கேப் வச்சுருப்போம். அந்த கேப்பில் வந்து அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டேங்க்கு கீழே தான் இருக்கும். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேக்டு, எப்படி சொல்கிறது, எல்லாமே இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது இந்த பைக் மட்டும் தான் ப்ரோ. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஃபயர் பிளேட் வச்சிருக்காரு நம்ம ப்ரோ. எல்லாருமே ஃபயர் பிளேட் தான் சொல்லுவாங்க. ஃபயர் பிளேட் தான் பவர். எல்லாமே உண்மையில கரெக்ட் தான். 4th கியர்லேயே வந்து 300 போயிடும், எல்லாமே ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா இது கொடுக்குற கம்ஃபர்ட் வந்து அது கொடுக்காது. அண்ட் இதில் இருக்க ஃபீச்சர்ஸும் அதில் கிடையாது. ஒரு நாய் உச்சா போயிருக்காங்க பாருங்க. நாய் உச்சா போயிருக்கா? நாய் தானே. ஹே, நீ அதை நக்கி பாரு.
உப்பு கக்கிதுல்ல நாய் ஒண்ணுக்கு போச்சால எனக்கு எப்படி ப்ரோ தெரியும். எடுக்கும் நல்லா இருக்கு, கை வச்சு நல்லா இருக்கும். இது இடமே சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாம் குடிச்ச பாட்டிலு எச்சு துப்புனது சூப்பரா இருக்கு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ பண்ற ப்ரோ? என்ன ப்ரோ ரோட போட்டுக்கிட்டு இருக்கேன்? பீகார் காரன் பண்ணுவான் பாருங்க ப்ரோ. I'm a motherfucking பீகார் பாய். I'm a motherfucking பீகார் பாய். அவர் ஸ்டைல பாருங்கயா. டயர்ல தலை வச்சு தூங்க. ஆனா படல. ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் பிடிக்கல, ஜிம்முக்கு போன வெறியில, 6 pack 7 digit salary பார்த்தது பொண்ணுங்க எந்த மடியில. முடிச்சிட்டீங்களாடா கண்டென்ட்? பேசி முடிக்கலாம் முடிச்சிட்டோம். நீங்க வந்தீங்கன்னா ஓட்டிடலாம். அதான் 650 எடுத்துக்கூட வேணாம். சரி அப்போ அதை ஓட்டிகிட்டு இருக்கவா? அதான் போர் அடி, அதை ஓட்டுறேன் அண்ணே. நீ தான் நம்ம வண்டியை பார்த்துக்கணும். 30 லட்ச ரூபா வண்டி இங்கேயே ஒன்று நின்றுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் 30 லட்ச ரூபாய் ஒர்த்துனீங்க. உன்னை யார் ஒர்த்து இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடியே நீ வந்து தலை நிமிர்ந்து நடக்கலாம். த நேம் இஸ் ஆதித்யா. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இப்போ எம்ஸ்போர்ட் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்ததுக்கு மாதிரி தான் ஓட்ட முடியும். ஆக்சுவலாக நிஞ்சா 650 நான் செகண்ட் டைம் ஓட்டுறேன். ஆக்சுவலாக நிஞ்சா 650 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குவிக் ஷிஃப்ட் எல்லாம் எதுவுமே இருக்காது. One eternity later. என்ன ப்ரோ? இல்லை ப்ரோ ஆக்சுவலாக நான் இன்னும் வ்ளாகே முடிக்கல. ஜாப்பனீஸ்ல சுகோமின்னு சொல்லுவாங்க. அப்படியா? அனிமிலாம் பார்க்கறதுனால எல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்க. எடுத்துருக்கேன் ப்ரோ ஆல்ரெடி. இல்லை ஆக்சுவலாக நிறைய எடுத்துருக்கோம் நான். சுகோமி அது பேர். சுகோமி ஆக்சுவலி சீதா தான், பட் சுகோமி சொல்லுவாங்க நிறைய பேர். ஓகே, டியூல் எக்ஸாஸ்டா? ஓ நம்ம ஜிடி மாதிரி. ஆமாம், ஜிடி மாதிரி இல்லை, 2 எக்ஸாஸ்ட். ஹார்ஸ் பவர் மட்டும் அதிகம். 150 ஹார்ஸ் பவர் நினைக்கிறேன். 140 ஹார்ஸ் பவர். அப்புறம் இது குவிக் ஷிஃப்ட் ஸ்டாக்லேயே வரணும் வராது. அப்படியா? நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஒரு Z9 இன்னொன்னே Z1000 இருந்திருக்கும் போல. நம்மளே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபுல் கார்பன் ஃபைபர் போட்டு. இது டிப்பு தானே இது? நான் பைக்கிட்டேன் பார்த்தோன்னே ஃபுல் இன்னும் பைக்கே ஃபுல் கார்பன் ஃபைபரில் இருக்குது அப்படின்ட்டு. இதை விட ஏதோ சினிமாட்டிக் மாதிரி இருக்குது. எல்லா பைக்கும் அந்த பைக்கை பார்க்குற மாதிரி. இது வந்து யூடியூப்ல ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ்ல வந்து இந்த ஹெல்மெட்டை பற்றி எதுவுமே சொல்லியா? எனக்கே தோணிருக்கு ப்ரோ. கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிடுங்க. எம்டிலே பெஸ்ட்டாக ப்ரோ. நான் ஆக்சுவலாக இது வந்து யூடியூபுக்குன்னு வாங்கல. ஃப்ரெண்ட்ஸ் கூட பின்னாடி போகும்போதெல்லாம் இப்போ போலீஸ் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி அப்போ வாங்கினது சும்மா போட்டு போகிறது வாங்கினது தான். நான் வீடியோ பார்த்துட்டு எங்கள் அப்பா சொல்லுவாரு, என்னடா நானே யோசிச்சிருக்கேன். ஏன்னா நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில். பார்க்குறவங்க பார்ப்பாங்க அசிங்கமாக. எனக்கே தெரியும். சரி என்ன பண்ணுறது, இப்போதைக்கு பட்ஜெட் கையில் இல்லை. அது யாருன்னா இந்த இப்போ இந்த டிடிஎஃப்லாம் கூட பார்க்க மாட்டேன். ஜேஎஸ் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன், போது பார்ப்பேன். எனக்கு அந்த ஃபன்னுக்காகவே நான் பார்ப்பேன். ஓகே ஓகே. ஆனால் அதை அப்படியே கண்டினியூஸ் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. விடவே மாட்டேன். உங்கள் பைக் இதில் எது ப்ரோ? ஓ Z800. ஓகே ஓகே. எம் ஸ்போர்ட் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டாமினாரை போடணும். எப்படி பேக்லாம் தொங்க விட்டுருக்கோம். அதில் பேக் தொங்க விட முடியுமா? இல்லை தான் பேக் தொங்க விட முடியும். சும்மாவா இந்த மாதிரி டியூவல் பேரல். ஒன்னே ஒன்று கொடுத்து வச்சிருக்கானுங்க 4 கம்பியில். என்ன வண்டி டாமினார் தான் கேத்து. டயரை பார் ப்ரோ, அவ்வளோ பெருசாக கொடுத்து வச்சிருக்கானுங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? செம்ம ஸ்பீடில் போய் தெரிஞ்சு இப்படி தான் இருக்கும் போல. இது அடியில இருந்து ப்ரோ இந்த மாதிரிலாம் வேணாம் சத்தியம். ப்ரோ நீ எல்லாம் மனசாட்சியற. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரல யாரும். சாப்பிட போனாலும் ஹோட்டலே வாங்க போனாங்களான்னு தெரியலையே. காலையில டிஃபன் டைமுக்கு வந்தவன்ப்பா, லஞ்ச் டைமே முடிய போகுது. லஞ்ச் டைம் முடிய போகுதுன்றீங்க? சீக்கிரம் லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க முதலாளி. என்னப்பா சொல்றீங்க? ஹெல்த்தை பாத்துங்க முதலாளி. ஆக்சுவலாக எக்ஸாஸ்ட் மாற்றினால விசிலிங் சவுண்ட் இல்லை, கட்டாக இருக்கு. எக்ஸாஸ்ட் மாத்திரனா உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாகவே அந்த விசில் சவுண்ட். தெய்வமே அண்ணே எங்கனே போனீங்க அண்ணே? ஆளுக்கு மறந்து போயிட்டியானே. ஹெவி பர்ச்சேஸ் போட்டு அதான் ப்ரோ லேட்டாக இருக்கு ப்ரோ. எனக்கும் ஒரு வாய்ப்பு. நான் ஓட்டிட்டு வரேன். நான் போகிறேன். எவ்வளோ பெரிய மனசு உங்களுக்கு. ஆனால் டாமினார் ஓட ரெடியாக இருக்காரு. டாமினாரை கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ரெடியாக பேசுறதுக்கு. அங்கே பாருங்க. ஓகேல ப்ரோ? ஆல்வேஸ் ஓகே. அங்கே பார்த்தீங்களா ப்ரோ? வெற்றியுடன் வருகிறேன். ஸோ கைஸ் இப்போ நான் பைக் ஓட்ட போகிறேன். ஆக்சுவலாக இதுக்காக 1 hour வெயிட் பண்ணியிருக்கேன். கண்ணாடி மட்டும் ஆடுது ஒரு பக்கமா. ஓகே கைஸ் அந்த பேலன்ஸ் பார்த்தீங்களா? இப்போ நான் வண்டி வந்து நான் அப்படியும் போல கீழே காலே வைக்கல.
அவ்வளோ பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க வண்டியை. அப்படியே போய் இன்னொரு ரோடு போயிட்டு வருவோம். எனக்கு காதுக்கு இதெல்லாம் கிழிஞ்சு போச்சு. மைக்கு ஒயர் வெளியே வந்து நான் எவ்வளோ ஸ்பீடு போனேன்னு நான் சத்தியமாக சொல்கிறேன். இப்போ நான் பார்க்கவே இல்லை. போலீஸ் இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு போட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிடும். போலீஸ் அப்படியே அண்ணன் வந்து 6th கீர் போட்டு அப்படியே ஸ்லோ பண்ணி போயிடணும். இவ்வளோ காசு வாங்குறானுங்க, ரோடை கூட போட மாட்டானுங்க. எல்லா இடத்துலையும் மேடு போடணும். யாரா நீங்களா? இப்போதான் வண்டி ஸ்ட்ரைட்டாக போகுது. கைஸ், என்ன ஒரு ஆனந்தம் தெரியுமா என் மனசுக்குள்ள. என்ன எல்லாம் கிளம்பிட்டாங்க. அண்ணே அங்கேருந்து பெட்ரோல் வருதுண்ணே. நான்லாம் அப்படியே ஸ்லோ அப்படியே. அண்ணன் இருக்காருல்ல, இப்படி தான் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்திருப்பேனே. நான் சொல்றேன், அண்ணன் தான் என்ன கூட்டு வந்தாரு. ப்ரோ வண்டி செமையா இருக்கு. நடுவில் அந்த ரோட்ல தான் கேவலமா இருக்கு ரோடு. நீ சாஞ்சி பாத்தியா? சாயும் போது வண்டி தானா சாயுதா? இல்ல, சூப்பர் பைக் ஓட்டிருக்கானா? ஒரு கார்னர் அடிச்சேன். சரிங்க. டாமினார் அண்ணே உங்க வண்டியில எப்படி வண்டி ஓட்டுறதுக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, காம்பாக்டாக அந்த மாதிரி இருக்கும். உட்காந்து ஹாரன் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் வந்து நடுவில் நின்று இருந்தீங்க. அப்போ வண்டி அப்படியே ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்று இருந்துச்சு. இம்போர்ட்டட் வண்டி இருக்காது. ஐயோ அதை மறந்துட்டேனே. ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. பைக்கு செம்ம ஹீட் ஆகுமா? எப்படியா அது எதுக்கு ஹீட் ஆகுதுன்னு தெரியாது. கர்ம தண்டத்துக்கு ஹீட் ஆகிட்டே இருக்கும். அங்கிளை பார்க்காதீங்க, அப்புறம் ஏதாவது கேட்பாரு. நீ பார்க்காத ப்ரோ, டி நகர் போகணும். நீ எஸ் ஆக்சுவலி ப்ரோ அதுலேயே ப்ளூடிக்லாம் போட்டுக்கிட்டீங்க ப்ரோ. ஓனர் எப்படி ஓட்டுறேன் ப்ரோ எனக்கு எல்லாமே ஓட்டுறது கரெக்டாக இருக்குது ப்ரோ. அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். செலவு பண்ண தான் எனக்கு பிடிக்கல. அது இல்லையா ப்ரோ, என் வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ வாங்கி. ஓகே, என்ன செலவு பண்ணி செலவு பண்ணுறாரு ப்ரோ இவர். எவ்வளோ? அது ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாரு. 1 lakh மேலே ஆயிடுச்சு. 1 lakh அவ்வளோ ப்ராப்ளம் ஆகும் இந்த வண்டியில். டேட் ஒன்று வாட்ச் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தெரியும் நிறைய இஷ்யூ இருக்குன்னு. ஆனால் எனக்கு இந்த எக்ஸாஸ்ட்காகவே தான் இதனால தான் Z9 எல்லாம் எடுத்துடுறாங்களோ. பட் எல்லாமே போலீஸ் சென்னை தான் சார். உங்களுக்கு இருக்குல்ல ப்ரோ, உங்களுக்கு ஹெச்ஆர் ப்ரோ. இந்த இடத்துல நம்பர் பிளேட் வராதா? வராது. ஏன் வராது? ஷோரூமில் எடுக்கும்போது வராது. ஷோரூமில் எடுக்கும்போது அதுக்கு பின்னாடி தானே நம்பர் பிளேட் வரும். எங்கே தான் நம்பர் பிளேட் வைப்பாப்பா? இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஃப்ரண்ட்டில் நம்பர் பிளேட்டே வராது சார். அவன் ப்ரொவிஷனாக தர மாட்டான் சார். அந்த மாதிரி ரெடி பண்ணி வெல்ட் பண்ணி போடணும். அப்புறம் எப்படி ஒரு போலீஸ் உன்னை பார்க்குறது, உன்னை எப்படி வந்து அக்யூரேட்டாக செக்யூர் பண்ணுறது? இதுக்கே ஒரு பேக்லேயும் நம்பர் பிளேட். பேக் வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? ப்ரீபெய்ட் ஸ்டிக்கர் இப்போ தான் எடுத்து ஓட்டணும். எல்லா வண்டியிலும் ஓட்டி விட்டுருக்குறோம். ஆனால் ஒரு படம் சீக்வன்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த சினிமேட்டிக் மோட் எடுங்க. ஸோ ஹே காய்ஸ், நான் உங்கள் பைக் கிளாஸ் பைக்கர். வீடியோ முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பைக் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஒன்று நான் வந்து சொல்லவே இல்லை. அது என்னன்னா இப்போ அந்த பைக்கை நான் ரிவ்யூ பண்ணுறேன். அந்த பைக்கை மட்டும் தான் நான் பேசினேன். கம்பேரிட்டிவாக நான் பேசலை. ப்ரோ வர பார்த்துட்டு இருப்பேன் வீடியோவை. ஒரு நல்ல வண்டி, நல்லா தான் இருக்குது பைக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வண்டியை வந்து இப்போ தூரத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பர் பைக் ஃபீல் வந்து கொடுக்கல. ஃப்ரண்ட்டு மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது நீங்களும் சொல்லுங்கள். அண்ட் வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரொம்ப சின்னது பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. இவ்வளவு மேலே இல்லைப்பா, இவ்வளவு மேலே இல்லை.
சூப்பர் பைக்கு எவ்வளோ அக்ரெசிவாக கொடுக்கணும். இது ஆக்சுவலாக இப்போ எல்லா பிராண்ட்ஸும் இப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ ZX-9 பார்க்கறதுக்கு வந்து பழைய மாடல் மாதிரி பெருசாக இல்லை, பெருசாக நான் டிசைன் லுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அது மாதிரி BMW இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ இல்லை 2020 மாடலே நிறையா பேர் வந்து இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து பெருசாகவே இல்லை, வண்டி சின்னதாக இருக்குது அப்படின்னு. 2023 அதை விட சின்னதாக இருக்குது. ஃப்ரண்ட் லுக் சொல்கிறேன், ஃப்ரண்ட் வந்து ரொம்ப ஏரோடைனமிக்கலாக பண்ணுறேன், அப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக போனாங்களே தவிர லுக்கு அந்த மாதிரியான இதில் வந்து அவங்க கொடுக்கல ஒழுங்காக. அடுத்து வந்து பைக்கோட மெயின்டெனன்ஸ் பார்ப்போம். லாஸ்ட்டாக பண்ண சர்வீஸ் வந்து 12,000 சொன்ன மாதிரி. ஸோ மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோனா அப்ராக்ஸாக உங்களுக்கு வந்து 12-14 அந்த ஒரு ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு ரோட் மோட் போட்டு ஒரு 130லேயே நீங்கள் க்ரூஸ் பண்ணி போனீங்கன்னா, அதுக்குள்ளேயே க்ரூஸ் பண்ணி ஒரு 6th கியர் போட்டு அதுமாதிரி பொறுமையாக நீங்கள் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா RPM வந்து ரொம்ப ரெவ் ஆகாமல் அப்படி பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து 18 கூட கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நானே இப்போ கம்மியாக தான் சொல்கிறேன், இது யூஸ் பண்ணவங்க எல்லாருமே அதிகமாக தான் சொல்லியிருக்காங்க, 15 மேலே தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து கம்மியாக சொல்கிறேன், ஏன்னா நான் அன்றைக்கி ஓட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முறுக்கி தான் ஓட்டியிருந்தேன். அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற இதுதான் தரும், 10-12 அவ்வளோதான் தரும், அதுக்கு மேலே தராது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா விண்ட் பிளாஸ்ட் நான் சொல்லி ஆகணும். இது வரைக்கும் எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், லைட்டாக கீழே குனிஞ்சேன் அவ்வளோதான், அந்த விண்ட்ஷீல்டு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. எனக்கு அப்படின்னு எப்படி தான் வரேன், நான் ஸ்டேபிளாக இருந்தேன், என்னோட ஹெல்மெட் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு. இந்த ஹெல்மெட் கிளியர் வியூ புரியுதா உங்களுக்கு, ரோடோட அந்த இது மட்டும் தான் இருந்துச்சு தவிர டக்குனு தூக்கி போகிறது, மற்றபடி நான் அப்படி கிளியராக போயிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சத்தியமாக நான் அந்த ஸ்பீடு வந்து ஓட்டும் போதெல்லாம் நான் ஸ்பீடு பார்க்கவே இல்லை, எடிட் பண்ணும் போது தான் நான் ஸ்பீடு பார்க்குறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நினச்சதோட அதிகமாக இருந்துச்சு. அந்த ஸ்பீச்சில் நான் கார்னர் வேறு பண்ணியிருக்கேன். கார்னர்னா அந்த ரோடு பெண்டாக இருந்துச்சுன்னா நல்லா ரொம்ப நேரமாக படுத்துகிட்டே போயிருக்கேன். அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்துச்சு நினைக்கும் போது செம ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் வண்டி ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த ரோடு தான் நடுவில் பள்ளமாக இருந்துச்சு. அந்த டேர்னை நான் கர்வ் பண்ணி வரும்போது தான் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சம்திங் யாரோ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ கையெல்லாம் வலிக்குது, அவங்க ஏதோ ஷூட்டுக்கு வந்திருக்காங்க போல். அப்போ என்னை பார்த்துட்டு டக்குன்னு வண்டி வரப்போ டக்குன்னு எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஷாட்டுன்னு நினைக்கிறேன், 15 நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் நல்லா வந்துச்சு, அதுதான் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணது. மீதி இருக்கிறதெல்லாம் ஃபுல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இது ஒன்று தான் ஃபோக்கஸ் ஆனது. பிளான் பண்ணி எடுத்துனா சூப்பராகவே எடுத்துருக்கலாம், அன்பிளான்டாக அது யாருன்னு அவங்க வந்து ஃபஸ்ட் நான் தான் கெஸ் பண்ணவே இல்லை. அப்புறமா இந்த ஹெல்மெட்டை பார்த்தா கண்டுபிடிச்சிருக்காங்க அது நான் தான்ட்டு. சூன் ஹெல்மெட் வாங்குவோம், ஆல்ரெடி அப்போயே வாங்க வேண்டியது, நடுவில் ஒரு காசு கொஞ்சம் கம்மியாச்சு, அதனால் வாங்க முடியல போன வாட்டி. இந்த வாட்டி வாங்கிடலாம், பிரச்சனை இல்லை. ஹெல்மெட் மேட்ரு கிடையாது. நான் ரைடாக ஊராக போகிறேன்னா தான் நான் வந்து நல்ல ஹெல்மெட் எப்போயே வாங்கியிருப்பேன். நான் விளாக் எடுக்கிறதே 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் ஒரு ½ hour ஓட்டுவேன் வண்டி, அவ்வளோதான். அதுக்கு வந்து இந்த ஹெல்மெட் இப்போதைக்கு போகும் நான் போகிறதுக்கு. நானும் வாங்கணும் தான் இருக்கேன், வாங்குவோம், சூன் வாங்குவோம். சினிமேட்டிக் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா லைனாக ஒன்று வருது. Z800 ஃபஸ்ட்டு வந்துச்சு, ரேட்டோனா Z1000 எல்லாம் ட்ரைம்ப் ஸ்ட்ரீட் ட்ரிபிள் RS எல்லாம் லைனாக வந்துகிட்டே இருக்குது. Ducati 989 எனக்கு தெரிஞ்சு டேட்டோ நான் அப்போ தான் பக்கத்தில் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த அவர் கூட நான் விளாக் எப்போயே பண்ண வேண்டியது, ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு நடுவில். பண்ணுவோம், அது சூம் பண்ணுவோம், எல்லாமே அது இருக்குது, அதில் எல்லா வண்டியும் பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். எப்படி எனக்கு இப்போவே லேட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். சன்லைட் ரொம்ப பயங்கரமாக அடிக்கிறேன். கிளைமேட்டிங் சூப்பராக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வாரம் வந்து மோஸ்ட்டாக அந்த யூனிகார்ன் விளாக் வரலாம், அப்படி இல்லைனா அதுக்கு அடுத்த வாரம் வரலாம், தெரில என்ன ஆகும்ட்டு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் ஷேர் பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் அவங்க என் வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஸோ கைஸ் பை. பேசிட்டா பைக் மாந்துட்டு எடுத்துட்டு போ, ஹெல்மெட் மட்டும்தான் இந்த பை ப்ரோ. அப்படிதான் ப்ரோ, நல்லா பாரு ப்ரோ. ப்ரோ நல்லா ப்ரோ, இங்கே பாரு ப்ரோ. ஆக்சுவலி லைக் இவங்களாம் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் வாங்கினா கம்யூனிட்டி ஆகிடும்ல, நீங்கள் ஜாயின் ஆகிடுவீங்கல்ல ப்ரோ. என்ன நேரத்தில் கேள்வி கடிலத்தில் போறேறிச்சு ப்ரோ. அதுக்கும் பிரேக் லைட்டு கிடையாது ப்ரோ, எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருப்பாங்க. இதுவும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இதில் இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க, பிரேக் லைட்டு இண்டிகேட்டர் எல்லாமே. கம்பேரிசன் இல்லை ப்ரோ, பார்க்க அப்படி தான் ப்ரோ. அதுதான் முன்னாடி வந்துச்சு, அப்போ அதுதானே சொல்லணும் நம்ம. வண்டி ஓட்ட போகிறேன்னா தூக்கின்னு போயிடுவேன் ஹைதராபாத்துக்கு. இல்லை நான் தூக்கிலாம் போக மாட்டேண்ணா, தள்ளிக்கிட்டே போயிடுறேன்.